டாக்டர் அன்புமணி ராமதாஸ் சார் ஏற்கனவே முன்னாடியே சொல்லியிருக்காரு. என்னென்ன சொல்லியிருக்காருன்னா, கல்வி, மருத்துவம், விவசாயம் இந்த மூணுக்குமே அனைத்துமே இலவசமாக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப தம்பி சொன்னாப்புல லேப்டாப் வரல அப்படின்றாப்புல. ஏன் இந்த லேப்டாப் கொடுக்கறதுக்கு பதிலா அனைத்து தனியார் கல்லூரிகளிலும் அரசு கல்லூரிகளிலும் கல்வி கட்டணம் அனைத்தும் ரத்துன்னு அறிவிச்சிருக்கலாம். அதை செஞ்சிருந்தா அனைத்து மாணவர்களும் படிச்சிருந்திருக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சில மாணவர்கள் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு நல்ல மார்க் எடுத்து ஒரு நல்ல பெரிய பெரிய காலேஜில் போய் சேர்ந்துறாங்க, ஒரு கவர்மெண்ட் காலேஜில் சேர்ந்துறாங்க. ஆனா ஒரு சில அந்த படிக்க முடியாத காரணங்களா இருக்கக்கூடிய மாணவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு தனியார் கல்லூரியில் போய் படிக்கிறாங்க. அவர்களால் ஒரு அந்த கல்வி கட்டணம் கட்ட முடியாம எனக்கு தெரிந்து ஏகப்பட்ட மாணவர்கள் அவங்களுடைய கல்வியை தொடர முடியவில்லை. இது ஒரு பெரிய கல்வியினுடைய ஒரு பெரிய ஒரு அவல நிலையை நான் கருதுறேன், நான் ஒரு ஆசிரியரா. இரண்டாவது பாத்தீங்கன்னா மருத்துவம். நிறைய பணம் வைத்திருக்கிறவங்க பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ல போய் நிறைய செய்யறாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா மதுரை ராஜாஜி ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா ஒரு ஆபரேஷன் பண்றதுக்கு 4 மாசம் ஆயிருது ஒருத்தர். அதே பணம் வச்சிருந்தா 3 மணிக்கு போனீங்கன்னா 4 மணிக்கு ஆபரேஷன் ஆயிருது. ஏன் இன்னும் இந்த தமிழ்நாடு அரசு, இந்த தமிழகம் ஏன் இந்த மருத்துவத்தில் இன்னும் இவ்வளவு பின்தங்கி இருக்கு, பெரிய கேவலமா இருக்கு? நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம், படித்த அனைவருமே யோசிக்க வேண்டிய விஷயம். இதை தமிழக அரசு கருத்தில் கொள்ள வேண்டும். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா விவசாயம். விவசாயத்துக்கு பாத்தீங்கன்னா வட்டி இல்லா கடன் தரோம்னு சொல்றோம். ஆனா ஒவ்வொரு ஆண்டும் அதை மாத்தி மாத்தி வைக்கணும்னு சொல்றீங்க. அதுல ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் விவசாயிகள் கட்ட வேண்டியதா இருக்கு. ஏன் ஒரு கிசான் கிரெடிட் கார்டை கொடுத்து ஒவ்வொரு வருஷமும் 3 வருஷம் எடுத்துக்கலாம், 3 லட்சம் ரூபாய் எடுத்துக்கலாம், திருப்பி அந்த 3 லட்சம் ரூபாய் கட்டிக்கலாம் அப்படின்னு ஏன் அந்த நகையை கொடுத்து வட்டி வாங்காம விவசாயிகளுக்கு உரங்கள்லாம் இலவசமா கொடுக்கலாம்? இதெல்லாம் விவசாயத்தை முன்னேற்கலாம். மனிதன் வாழக்கூடிய முதல் முக்கியமானது கல்வி, மருத்துவம், விவசாயம். இந்த 3 தான் மிக முக்கியமானது. அந்த வகையில விவசாயத்துக்கு நீங்க இலவசமா கொடுக்கலாம். எனக்கு தெரிஞ்ச இது வரைக்கும் விவசாயத்துக்கு எது ஒரு இலவசமா கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. இந்த 3 கருத்துல கொள்ளணும். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா அப்ப மும்முனை மின்சாரம் விவசாயத்திற்கு சார், மும்முனை மின்சாரம் விவசாயத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்குல்ல, அது தெரியும் இல்லையா சார்? சார் இப்ப நானும் ஒரு விவசாய குடும்பத்தை தான் இருக்கேன் சார். மும்முனை விவசாயத்துக்கு 2021 அப்ளை பண்ணிருக்கேன் சார். சென்ற மாதம் பாத்தீங்கன்னா ஜனவரி 2022 வரைக்கும் இலவச மின்சாரம் அறிவிச்சிருக்கீங்க. ஆனா போன மாசம் பாத்தீங்கன்னா 2.5 லட்சம் ரூபாய் விவசாயம் தான் அறிவிச்சிருக்கீங்க. இப்ப தற்பொழுது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 50,000 ரூபாய்க்கான என்ன சொல்லு மின்சாரம் தான் இலவச தான் முன்மொழி திட்டம் தான் அறிவிச்சிருக்கீங்க. இது வரைக்கும் இலவச மின்சாரம் கொடுக்கல. 1 ஆண்டு காலம் ஆயிடுச்சு சார் இலவச மின்சாரம் கொடுத்து.